எனது தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. ரசூல், அடுத்து தமிழ் பத்திரிகைகளின் பக்கம் நாங்கள் மீண்டும் செல்லலாம். இன்று வெளிவந்திருக்கின்ற யாழ் தினக்குரல் பத்திரிகையின் ஏனைய செய்திகளுக்கு நாங்கள் செல்கின்றோம். தெரிவுக்குழுவுக்கு இபிடிபி தலைமையில் அரசு ஆதரவு தமிழ் கட்சிகள் செல்லும். தெரிவுக்குழுவுக்கு இபிடிபி தலைமையில் அரசு ஆதரவு தமிழ் கட்சிகள் செல்லும் கேள்விக்குறி. சங்கரியும் இணைய உள்ளதாக உறுதியற்ற தகவல்கள். நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு செல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்து மறுத்து வரும் நிலைமையில் மற்றுமொரு தமிழ் அரசியல் கட்சிகளில் கூட்டணிகள் இணைந்து கொண்டு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்க செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இபிடிபி, தமிழர் விடுதலை கூட்டணி, இபிஆர்எல்எஃப், சிரிட்டெலோ ஆகிய 4 தமிழ் கட்சிகளும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். அதாவது ஒன்றிணைந்து கூட்டமைப்பாக செயற்படுவது தொடர்பில். ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கின் அமோக வரவேற்பை பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்றது மாகாண சபையில். அந்த அடிப்படையில் மக்களின் ஏகோபித்த அபிப்பிராயம் என்னவென்பதும் பொதுவாக தெரியக்கூடிய ஒரு விடயம். இந்த அடிப்படையில் இந்த நகர்வின் பின்னணி என்ன என்பதனையும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நகர்வுக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு பின்னணி இருக்கும். ஆனால் அந்த பின்னணி தமிழ் மக்களுக்கு சாதகமான ஒரு பின்னணியாக இருக்குமா, இல்லை தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவுக்குழுவிற்கு அங்கம் வகிக்காத காரணத்தால் இன்னொரு தெரிவுக்குழு தேவைப்படுமா? இதை தமிழ் மக்களும் தெரிவுக்குழுவில் பங்கு பெற்ற போவர்களும் அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நன்றாக சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம். அல்லது இந்த கூட்டமைப்பின் மூலம் தமிழ் பிரதிநிதித்துவத்தை தெரிவுக்குழுவிற்கு பெற்றுக்கொண்டு சர்வதேசத்திற்கு காட்டும் ஒரு முயற்சி என்பதனையும் நாம் பார்க்க வேண்டும். அதாவது 2 பக்கங்களும் பார்க்க வேண்டும். அதாவது தமிழ் தெரிவுக்குழு சார்பாக நாங்கள் ஏற்கனவே ஒரு தெரிவுக்குழு வந்திருக்கிறது, அவர்களோடு பேசுகின்றோம் என்ற ஒரு தரப்பு நியாயம் இருக்கு. அதே நேரத்தில் தமிழ் மக்களுக்காக யாரும் பேசவில்லை, நாங்கள் போய் பேசுகின்றோம் என்று தெரிவுக்குழுவில் அங்கம் வகிப்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லலாம், எங்களுக்கு சரியான விதிமுறைகளோ அல்லது சரியான வழிகளோ எங்களுக்கு அமைத்துக் கொடுக்கப்பட, அதனால் நாங்கள் தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்கவில்லை என்று. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புமா பொதுவாக தமது ஏற்கனவே 11 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கிறார். அதில் நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. தமிழ் மக்கள் சார்பான நிபந்தனைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் அவர்களின் வாதம். அதே நேரத்தில் அண்மை காலமாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக அவ்வப்போது சில செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் ஆரம்பித்த காலம் முதல் அதனை அவதானிக்க முடிந்ததாக சில சந்தர்ப்பங்களில் சிலர் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது நாங்கள் 5 கட்சியினர் இணைந்திருந்தோம், ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது 5 பேரை பிரதிநிதித்துவப்படுத்தி, ஆனால் அதற்கு பிறகு நாங்கள் பிரிந்து விட்டோம் என்று பார்ப்போம். அடுத்து நாங்கள் வந்திருக்கின்ற செய்தியை விரைவாக பார்க்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறுவோர் பாடம் கற்பர். வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் உடன் ஆஸ்பத்திரி செல்லவும், 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடிக்குமாயின் நோயாளியை சிகிச்சைக்காக அரசு வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு சுகாதார அமைச்சு கேட்டுள்ளதாக அந்த செய்தி வந்திருக்கிறது. இது இன்றைய தினம் வெளிவந்த யாழ் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகள். இன்று வெளிவந்திருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்ப்போம். மேல் தென் மாகாண சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் குறித்து 17ஆம் திகதி அறிவிப்பு வெளியாகும் என்ற ஒரு செய்தி மேல் தென் மாகாண சபைகளுக்கான தேர்தலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. தகவல் அறியும் உரிமையை நடைமுறைப்படுத்தும் முயற்சிகளை வடமாகாண சபையில் ஆரம்பிக்கலாம். அரசியல் சிவில் சமூக தரப்பினர் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்றார் கிஹான் குணதிலக. அந்த செய்தி இன்று வீரகேசரியில் வந்திருக்கிறது. அடுத்த செய்தி யுத்த குற்ற விவகாரம் தொடர்பில் கடும் போக்கை காண்பித்த ரெப் நிலைப்பாட்டை மாற்றுமாறு கோரினேன் என்கிறார் நீதியமைச்சர் ரவு ஹக்கீம் என்ற ஒரு செய்தி இன்றைய தினம் வெளிவந்திருக்கிறது. 2 போதைப்பொருள் வியாபாரிகள் கைது, 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளும் மீட்பு என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிளவுகளை தடுப்பதற்கு விட்டுக் கொடுப்பு அவசியம் என்று காலத்தின் தேவையோடு ஒரு ஆசிரியர் தலைப்பு வரையப்பட்டிருக்கிறது. இது இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரம். வீரகேசரி கனியுடைய கைவண்ணத்தில் தமிழர்களே சர்வதேசத்தை நம்பாதே கேபி தெரிவித்திருக்கிறார். ஆனால் அநேகமாக சர்வதேசத்தின் தலைமைத்துவமும் சர்வதேசத்தின் தலையீடும் வேண்டும் என்றுதான் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இன்றைய கேலி சித்திரம் கேபியுடைய கருத்தாக வந்திருக்கிறது. அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற உதயன் பத்திரிகையின் ஏனைய செய்திகள். வடக்கு அதிகாரிகளுடன் முதல்வர் முதல் சந்திப்பு நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாகத்தான் இருக்கு. இந்த சந்திப்பு நாளை நடைபெறவிருப்பதாக அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொக்குழாய் கடல் நீரேரியில் தொடரும் சட்டவிரோத மீன்பிடி என்று சொல்லி அந்த சமீப காலமாக மீனவர் பிரச்சினை முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கொக்குழாய் அண்மை காலமாக மீன் பிடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு இடம், அதில் சட்டவிரோத மீன்பிடிப்பு என்று கூறியிருக்கிறார்கள்.
நிகழ்வின் ஒளிநாடாவை பறித்து முல்லையில் போலீசார் அடாவடி, அரசுக்கு எதிராக செயற்பட முனைந்தமையே காரணமாம் என்று சொல்லி ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அது இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்ற உதயன் பத்திரிகையின் ஏனைய செய்திகள். இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் ஏனைய செய்திகளை நாங்கள் பார்ப்போம். மாத இறுதியில் குர்ஷித்தை சந்திக்கிறார் பீரிஸ் என்ற ஒரு செய்தி இன்றைய தினம் வந்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்துக்குள் கொழும்பு தலைமன்னார் ரயில் சேவை, இது முக்கியமான ஒரு செய்தி ரசோல். தலைமன்னார் பியர்மடு வீதி ரயில் போக்குவரத்துக்கான கட்டுமான வேலைகள் துரித கதியில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏற்கனவே வடக்கின் அதாவது ரயில் பாதை இந்திய அனுசரணையுடன் உதவியில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. அடுத்த செய்தி, மேல் மாகாண சபை தேர்தலில் தனித்து களமிறங்கும் சிறுபான்மையின கட்சிகள் என்று சொல்லி ஒரு செய்தியும், பொங்கலை சிறப்பாக கொண்டாடுமாறு போலீசார் விடுத்த வேண்டுகோளை நிராகரித்த தம்புளை தமிழர்கள் என்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அண்மை காலமாக தம்புளை நகரம் இந்த மத விவகாரங்களோடு அதிகம் பேசப்படுகின்ற ஒரு நகரமாக மாறி முதலில் இன சகிப்பின்மை ஆரம்பித்தது என்று கூறலாம். அண்மை காலமாக இவ்வாறான செய்திகள் அதிகம் பதியப்படுகின்றன. மத்திய கிழக்கில் பணிபுரியும் இலங்கையருக்கு பெரும் ஆறுதல், சவுதி அரேபியாவுடன் புதிய உடன்படிக்கை என்று 2 உடன்படிக்கை புகைப்படத்தோடு ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், மாற்றம் ஏற்படும் அறிகுறி தென்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இது மாற்றங்கள் ஏற்படவில்லை என்ற ஒரு மனக்குமுறலோடு எழுதப்பட்ட ஆசிரியர் தலையங்கமாக இருக்கலாம். பொதுவாக இன்னும் நெருக்கடி தொடர்பிலேயே அந்த ஆசிரியர் தலைப்பிலும் கருத்துகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம், பொருட்களின் வெளியேற்றம், மேல் மாகாண சபை தேர்தல், தென் மாகாண சபை தேர்தல். பொதுவாக இந்த தேர்தல் காலங்கள்ல சில பொருட்கள் விலை குறைப்பு செய்யப்படும். அதாவது விலையேற்றம் இருக்கின்ற நிலைமையின் கீழ் தேர்தல் நடத்தப்படுகின்றது. இடைப்பட்ட காலப்பகுதியில் மாற்றங்கள் ஏற்படுமா என்று ஒரு ஆச்சரியத்தோடு அதனை நோக்கலாம். பொதுவாக சில நேரங்களில் அந்த குறுகிய சந்தோஷத்தை கொடுப்பார்கள், அதிரடியாக விலையை குறைப்பு செய்து. அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் ஏனைய செய்திகள், ஜெனீவாவில் இலங்கை இலகுவில் தப்ப முடியாது, மஹிந்தவின் வரலாற்று தவறே காரணம் என்கிறது தேசப்பற்று இயக்கம் என்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அடுத்த செய்தி, சட்ட அங்கீகாரம் இல்லாத வழிபாட்டு தலங்கள் மீது நடவடிக்கை தேவை, ஹெல உரிமையை வலியுறுத்து மீண்டும் மத ஸ்தலங்கள் மீதான பார்வை, ஹெல உரிமையுடைய பார்வை சென்றிருக்கிறது. வேட்புமனு குழுவை நியமித்தது ஐக்கிய தேசிய கட்சி. மேல் மாகாண தென் மாகாண சபை தேர்தலுக்காக 12 பேர் கொண்ட வேட்புமனு குழுவை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி நேற்று நியமித்தது. தேர்தலோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஐக்கிய தேசிய கட்சியின் நகர்வாக அது வந்திருக்கிறது. குறிப்பாக தலைமைத்துவ சபையிலிருந்து விலகி இருக்கும் சஜித் பிரேமதாஸ் மற்றும் தலதா அத்துக்கூரல ஆகிய இருவரும் அந்த வேட்புமனு குழுவில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருப்பதாக அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் அந்த தேர்தலை முன்னிட்டு ஒரு பிரதான நகர்வாக அந்த நகர்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்து பொங்கல்